ரொம்ப டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக நம்ம வந்து ஃபோனை பார்ப்போம்ப்பா. ஃபோனை பார்த்தா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ நல்லா இருக்குல்ல. மணி என்ன என்னாச்சு? ஓ, மணி 12 ஆச்சு. 10 மணிக்கு உட்காந்த மாதிரி இருந்துச்சு, மணி 12 ஆயிடுச்சு. ச்சே, இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமா? ஐயோ ச்சே, இப்படி போய் ஃபோனில் போய் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே. ச்சே, என்ன இப்படி இப்படி மாறிட்டோம் நம்ம. ச்சே, பைபிள் வாசிக்கலாம் ஜோம் பண்ணல. காலையில் இந்த ஃபோனை எடுத்தேன், 2 மணி நேரம் போயிடுச்சு. என்ன பண்ண, எப்படி போச்சுனே ஜெமி. ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போகிற ஜெமி. நீ எங்கேருந்து வந்து நம்ம யோசித்து பாரு. எந்த நிலைமையிலேருந்து ஆண்டவர் உன்னை இப்படி வச்சிருக்காருன்னு யோசித்து பாரு ஜெமி. இப்படி தேவையில்லாமல் நீ ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆண்டவருக்குரிய நேரத்தை ஆண்டவர் கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது ரொம்ப தப்பு ஜெமி. நீ வந்த நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாரு. என்ன காதுல யாரோ சொல்ற மாதிரியே இருக்கு. ஒருவேளை நம்ம ரொம்ப ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டோமோ? சரிக்க ஃபாஸ்டிங் போட்டுவோமா? ஃபாஸ்டிங் போட்டா ஆண்டவர்கிட்ட நெருங்கலாம்னு சொல்லி எங்க பாஸ்டர் சொன்னாங்க. ஆனா உண்மையாமே ரொம்ப தூரம் போன மாதிரி தான் எனக்கும் இருக்கு. ஆண்டவர் ஆவியானவர் சொல்றது கரெக்டு தான் போல. ஏன்னா உண்மையாமே எப்படிப்பட்ட பாவியா இருந்து நான் வந்தேன். ஆனா இப்ப உட்காந்து திருப்பி இந்த போனை பார்த்துட்டு இருக்கேன். இந்த நாளே இப்படி போயிடுச்சு. பெசாடிக்க ஃபாஸ்டிங் போட்டுருவோம். இன்னைக்கு நம்ம உபவாச நாளா ஃபாஸ்டிங் போட்டுருவோம். சரி, டைம் ஆச்சு. 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுல. சரி, நம்ம சாப்பிட்டாச்சு. சரி, சாப்பாடு கூட வேணாம். சரி, நம்ம படுப்போம். உண்மையாமே டயர்டாக தான் இருக்குது. நம்ம நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஃபாஸ்டிங் போட்டுருவோம். ஆண்டவரே, நாளைக்கு நான் ஃபாஸ்டிங் போட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் படுக்க போகிறேன். எனக்கு டயர்டாக இருக்குது, நான் படுக்கிறேன். ஜெமி, நீ ஃபாஸ்டிங் போடு ஜெமி. சாத்தான் உன்னை கீழே தள்ள பார்க்குறான். நீ ஃபாஸ்டிங் போடு. உன்னால் முடியும். நீ ஃபாஸ்டிங் போடு. சாத்தான் உன்னை கீழே விட பார்க்குறான். ஃபாஸ்டிங் போடு ஜெமி. நீ ஃபாஸ்டிங் போடு. எனக்கு என்னமோ ஃபாஸ்டிங் போடுறதா நல்லதுன்னு தோணுது. பெசாடிக்கு ஃபாஸ்டிங்கே போட்டுருவோம். சரி, நம்ம எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்துலையாச்சும் கொஞ்சம் நேரம் இருப்போம். ஏன்னா அதான் நல்லதுன்னு தோணுது. உண்மையுமே ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயாச்சு. நாளைக்குன்னு தள்ளி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இதாயிடும். பிசாசு தான் நம்மக்கிட்ட போராடுதுன்னு நான் நினைக்கிறேன். பெசாடிக்கு ஃபாஸ்டிங் போட்டுரும். சரி, நான் பைபிள் எடுத்து வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார போகிறேன். உண்மையாமே சொன்ன மாதிரி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நான் எந்திரிச்சு பைபிள் வாசித்தனால எவ்வளோ சமாதானமாக இருக்குது தெரியுமா? ரொம்ப சமாதானமாக சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்காரு பாருங்களேன். ஏசாயா 51:11 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். உண்மையாலுமே ரொம்ப நாள் கழித்து வேதத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ப்ரேயர் பண்ண போகிறேன். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் தரிசனத்தில் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார். ஏசப்பா, இந்த நாளை தந்த காவம் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உண்மையாலுமே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி போன ஒரு பாவினா ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே உபாசன்ற பேரில் ஆண்டவரே ஏசப்பா, நான் பண்ணதான காரியத்தை ஆவியானவர் மூலியமாக எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீரேன். உமக்கு நன்றி செலுத்தி. உண்மையாலுமே நான் என்னால் படுத்து தூங்கியிருப்பேன். ஆனாலும் நீர் என்னை தட்டி எழுப்புகிறாச்சா. உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்குதுக்கப்புறம் உங்களுடைய சமூகத்தில் மீண்டும் உங்களுடைய உறவுல இணைந்ததற்கு உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நான் இனிமே ஆண்டவரே விலகி போக மாட்டேன். ஏசப்பா, இந்த உபவாச நாளை நான் அற்பமா நான் எண்ண மாட்டேன். ஏசப்பா, உபவாச நாளை உம்முடைய சமூகத்துக்கு நான் கொடுப்பேன் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் தகப்பனே. தேங்க்யூ டாடி. ஓ ராபா சாந்திரா வாலா பகதுரா ரவாலா சாந்திரா வாலா பகதுரா. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை, உம்முடைய அக்கினி இயேசுவின் நாமத்தினால, உம்முடைய அக்கினி இறங்குவதா. என்னை சுற்றி கிரியை செய்கிற நல்ல பிசாசின் போராட்டங்கள் அப்பாலே போ சாத்தானே. இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அக்கினி இறங்கட்டும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளோ ஜபிக்க கூட வைக்கக்கூடாதுன்னு நினச்சோம் சார். எவ்வளோ பிடிச்சு வச்சுருந்தோம் சார். இப்போ நம்ம கதவை க்ளோஸ் பண்ணிட்டால. சரி, இத்தனை நாள் திறந்து வச்சுருந்தா
இவளை ஜபிக்க வச்சுட்டோம். ஜபிச்சிட்டாள. சரி, எத்தனையோ நாட்களை வந்து ஜபிக்கக்கூடாதுன்ட்டு அப்படியே பிடிச்சே வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்காக கதவை திறந்து வச்சுருந்தா இப்போ கதவை க்ளோஸ் பண்ணிட்டால. நீ இப்போ ஜபி, எப்படியும் ஒரு நாள் நீ உன் கதவை திறப்ப எனக்குண்டு. கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து உனக்கு இதோட பயங்கரமான உனக்கு ஒரு கிரியை செய்வேன் பாரு. அப்போ நீ ஒரு நாள் உன்னால் ஜபிக்கவே முடியாது. ஒரு நாள் உன்னை ஜபிக்கவே முடியாது பாரு. சே, இப்போ நீங்கள் இந்த காணொளி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு சகோதரி வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து இருந்தாங்க. உபவாச நாளில் வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து இருந்தாங்க. ஆவியானவர் வந்து வெளிப்படுத்தும் போது பிசாசினுடைய சத்தத்துக்கும் இடம் கொடுத்தாங்க. அப்புறம் உண்மையாலுமே ஆவியானவர் திருப்பியும் வந்து வெளிப்படுத்தும் போது ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுறதுனால அந்த பிசாசு வந்து அவங்கள விட்டு ஓடி போனான். இதே மாதிரி தான் நம்மளும் எப்பப்பெல்லாம் நம்ம உபவாசம் இருக்கோமோ அப்பப்பெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறதான சத்துருக்களுக்கு வந்து ஒரு பெரிதான அசைவை, அவனுடைய ராஜ்யத்துக்கே ஒரு அசைவை நம்ம கொடுக்குறோம். அதனால நம்ம உபவாச நாளில் வந்து நம்ம மித்த வேலைகள் நம்ம எதையும் செய்யாமல், முக்கியமாக உபவாசம் இருந்துகிட்டே ஃபோனு இந்த மாதிரி வீட்டு வேலைகள் இது எதையுமே செய்யாமல் அந்த உபவாசம் அதனால் நம்ம இருக்கோம் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் உட்காரும் போது மட்டும்தான் நம்ம வந்து ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உபவாசம்னா என்னங்க? நம்ம வந்து ஆண்டவர் உபவாசம்னா என்ன? நம்ம வந்து உபவாசம் போட்டுட்டே நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக போகக்கூடாது. நீங்கள் எப்போ உபவாசம் போகிறீங்களோ அது ஒரு நேரம் உபவாசம் போட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து உட்காரணும். உபவாசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நான் வாசிக்கிறேன். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதியாக்குறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சம் ஆனவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 6ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான விடுதலையை பத்தி சொல்லியிருக்கேன். 7ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா உதவி செய்கிறத பத்தி சொல்லியிருக்கேன். உபவாசத்தை பொறுத்தளவுக்கே ரெண்டே விஷயம். ஒன்று வந்து நம்ம விடுதலை ஆகணும். அநேகருடைய கட்டுகளை நம்மளுடைய உபவாச ஜெபத்தினால நம்ம குடும்பத்தினுடைய கட்டுகளை விடுதலை ஆக்கணும். 3வது வந்து நம்ம வந்து அநேகருக்கு நம்ம உதவி செய்யணும். அந்த இடத்துல தான் பசி உள்ளவனுக்கும் உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறோம் உபவாசம். ஏன்னா நம்ம விடுதலையாகி நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு வந்து விடுதலை செய்யணும். நம்ம கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள்னா நம்ம பாவ மன்னிப்பு, அந்த மாதிரி கட்டுகள்லேருந்து நம்ம நுகத்தடியின் பிணையல்கள்னா நம்ம ஆல்ரெடி இருக்குதான நம்ம பிசாசனுடைய போராட்டங்கள் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதான அநேக கட்டுகளுக்காக அதற்காக நம்ம ஜெபிக்கணும். சகல கட்டுகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது போக நம்ம விடுதலை ஆகிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்தினுடைய விடுதலைக்காகவும் நம்ம ஜெபிக்கும் போது, ஏன்னா விடுதலை உபவாசனாலே வந்து என்னன்னா ஒரு விடுதலை தாங்க. உபவாசத்துல ஒரு விடுதலை இருக்கு. இன்னைக்கு நான் இந்த பிசாசனுடைய போராட்டத்துல இருக்கேன், இல்லைன்னா நான் இந்த ஒரு விஷயத்துல சாபத்துல நான் கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னா உபவாசம் இருங்க. அந்த கட்டுல இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுப்பாரு. அதுதான் இந்த வசனத்தை சொல்றேன். உபாசனங்கிறதே சகல கட்டுகளை எல்லாத்தையும் உடைத்தெறிகிறது. இத்தனை நாள் வச்சிருக்கதான பிரச்சனைகள், கட்டுகள்னா என்ன? பிரச்சனைகள், ஒரு சாபத்தினுடைய காரியங்களா இருக்கலாம், தடைப்பட்டதான ஆசீர்வாதங்களா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் உடைத்து விடுதலையாக்குகிறதா உபவாசம். நம்ம விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அநேகருக்கு நம்மளுடைய விடுதலைகளை நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கறது, இல்லைன்னா உதவி செய்கிறது. 7ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா உதவி செய்கிறது. இதுதான் தேவனுக்கு பிரியமான உபவாசம். இதை விட்டு நம்ம சும்மா உட்காந்து நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைகளை செய்யலாம். வேலைகளை செய்யறதா இருக்கணும். இல்லைன்னா நான் உபவாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு துக்கித்து அப்படியே ரெட்டு உடுத்தி சாம்பார்ல உட்காந்துட்டு நான் துக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மூஞ்சி அப்படியே நான் உபவாசம் இருக்கேங்க அப்படி சொல்லி மூஞ்ச வாட போடுறது வந்து ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் கிடையாது. உபவாசம்னாலே விடுதலை அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உபவாசம் ஈக்குவல் டு விடுதலை அப்படி ஞாபகம் வச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். உபவாசம் போடுறோமா, இந்த கட்டிலேருந்து இன்னைக்கு நான் இந்த விடுதலைக்கான உபவாசம் போட போறேங்க, இந்த ஒரு சாபத்துக்கான உபவாசம் போட போறேன், இந்த ஒரு பிரச்சனைக்கான உபவாசம் போடுறேன், எனக்கு விடுதலை ஆண்டவர் தருவார், கட்டுகளை உடைப்பார். கட்டுகளை உடைக்கிற ஒரு இடம் தான் வந்து உபவாசம். நிறைய பேர் வந்து உபவாசம் என்னன்னே தெரியாம குழம்பி போயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அது பிரோஜனமா இருக்கும், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்ப நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நம்ம இதை இருந்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருப்பது போல, அப்பொழுது விடியார்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து
உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்துல உபவாசத்தோடு கட்டுகளை உடைத்து மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் நம்ம இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய மகிமை நம்ம பின்னால காக்கும். ஆமென். அவருடைய சுகவாழ்வு நம்மளோட சீக்கிரமா இருக்கும். நீங்க ஆண்டவர் சமூகத்துல எப்போ உங்களால முடிஞ்சது. ஒரு சில பேர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஒரு சில பேர் 21 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஒரு சில பேர் 7 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சில பேர் 40 நாட்களும் ஒரு நேரம் மட்டும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. உங்களால முடிந்த ஒரு நேரத்துல நீங்க அந்த உபவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல காத்து இருக்கிற பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவாங்க. உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். ஆமென். அதை கர்த்தருடைய மகிமை பின்னாலே உங்களை காக்கும். நிச்சயமாகவே இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்க அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு சில டவுட்டு, இது எப்படி எங்களுக்கு இன்னும் சரியா புரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எங்களுக்கு கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு உங்களோட டவுட்டை நாங்கள் கிளியர் பண்ணுவோம். கண்டிப்பா நிச்சயமாக இந்த வீடியோ மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம நம்ம இந்த உபவாசம் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த உபவாசம் இருக்கிறதுக்கு ஒரு சில வழிகளை செய்வார். நம்ம உபவாசம் இருந்து விடுதலை பெற, ஏன்னா ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உபவாசம்னாலே ஒரு விடுதலை பெற போறேங்க. உபவாசனாலே விடுதலை, உபவாசனாலே விடுதலை. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம விடுதலை பெற்றாதான் பிறருக்கு நம்ம உதவி செய்ய முடியும். உதவி செய்யறதா இருக்கலாம், அவர்கள் விடுதலைக்காக நம்ம பிரயாசப்படுற, அவர்கள் விடுதலைக்காக நம்ம சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம், ஜெபம் பண்றதா இருக்கலாம், எல்லாமே நம்ம விடுதலையை சார்ந்துதான் இருக்கு. இப்போ நம்ம ஜெபிப்போம். அப்போ ஆண்டவர் உங்களோட வழிவாசம் திறந்து கொடுப்பாங்க. நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ கொடுத்த இந்த அருமையான அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எப்படி உபவாசம் இருக்க வேண்டும் என்று பலவிதமான கேள்விகளோடு இருக்கிறாங்க ராஜா. நான் எந்த நேரத்தில் உபவாசம் இருக்கணும், நான் உபவாசம் இருந்தால் எனக்கு கிடைக்கும், என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று அநேக விதமான அமையப்பா கேள்வியோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா அந்த வீடியோ அமையன்ற ஒரு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது உபவாசத்தோடு ஆண்டவர் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அமையின் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயால சொல்லப்பட்டு இருக்கிறது போல 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திர கட்டுகளை உடைக்கிறதுக்காகவும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால உடைமுடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரையிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட நன்மைகள், இதுவரையிலும் பிள்ளைக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் உபவாசம் முடித்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டு உபவாசத்தை முடித்து வருகிற பொழுது ஆண்டவரே எல்லாவது ஆசீர்வாதங்களும் தடைப்பட்ட நன்மைகள் சேரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியான உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உபவாசத்தின் முடிவில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும் சொன்ன வேத வார்த்தை முடியும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய மகிமை சீக்கிரத்தில் துளிர்க்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். அந்த உபவாசத்தின் பலனை என் தேவன் நாட்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த உபவாசத்துக்கு அப்பா உபவாசம் செய்ய விடாமல் தடை பண்ணுகிற வானம் மண்டலங்களில் பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தின நிர்மலமாவதாக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த உபவாசத்தை ஆண்டவர் அவங்க அப்பா நிறைய பேர் ஆண்டவரே எனக்கு உபவாசம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. அநேக பேர் தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை அப்பா ஊற்றுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. தாகம் உள்ளவன் மேல் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகள் தாகமா இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீ இப்பொழுது ஜீவ தண்ணீரை ஆண்டவரே வானத்திலிருந்து கத்தரை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றும் திருக்கரத்துல தாழ்த்து தருகிறோம் அப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென்.